வாலிபனா இருக்கும்போது இந்த பைபிளை படிச்சுட்டு ரொம்ப உற்சாகப்பட்டேன் எங்கள் அப்பாட்ட போய், அப்பா நம்ம ஜாதியிலலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா, நம்ம ஜாதியை விட்டு தான் கல்யாணம் பண்ணணும், ஜாதி ஒழிக்கணும்ப்பா அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், சரிடா நீ சொன்னபடியே செய்வோம் அப்படி சொன்னார். ரொம்ப நல்ல ஒரு அப்பா. நான் சொன்னபடியே ஜாதியை விட்டு, ஊரை விட்டு, மொழியை விட்டு, பல காரியத்தை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நிறைய பேர் சொன்னாங்க, இவன் கதி அதோ கதி தான், ரோட்டுக்கு வந்துடுவான் சீக்கிரமா அப்படின்னு சொன்னாங்க. 25 வருஷம் கழிச்சு என்னுடைய நண்பர்கள் சிலர் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? தாமஸ், நீ நல்ல தீர்மானம் பண்ணியிருக்கடா, நீ ஜாதியை விட்டு பல காரியத்தை விட்டு நீ திருமணம் பண்ணது, நீ நல்லா இருக்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தால் நான் அங்கே சந்தோஷமாக இருக்கோண்டா. ஆனால் எங்கள் வீட்டில் நீ வர முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகியிருக்கேன், நான்லாம் ஜாதியில் கல்யாணம் பண்ணேன், நான்லாம் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு, எங்கள் அம்மா பேச்சை கேட்டு, எங்கள் பாட்டி இப்போ செத்து போயிட்டாங்க, அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க பேச்செல்லாம் நான் கேட்டு நான் என் ஜாதியில் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நான் தெருவில் நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை கேவலம், எத்தனை பேச்சு. நான் ஜாதின்னு நினச்சேன், என் ஜாதிக்காரன் பேசின பேச்சு மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தனுமே பேச முடியாதா? அவ்வளோ கேவலத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் நீ நல்லா இருக்கடா, ஜாதி தேவையில்லைடா, அது எனக்கு இன்றைக்கி தெரியுது, ஆனால் நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ இன்றைக்கி தீர்மானம் எடுக்கணும், நீ எப்படி வாழுவேன்னு சொல்லி. நான் எப்படிப்பட்ட சட்டை போடுவேன், நான் எப்படிப்பட்ட பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன், என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்னுடைய ஷூ எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணுறோம். இதிலெல்லாம் நம்ம எவ்வளவு தீர்மானமாக இருக்கோம். இவ்வளவு பெரிய காரியத்தை அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, அம்மாச்சி சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை கோட்டை விட்டுறக்கூடாது. 20 வருஷம் கழித்து எதையுமே மாற்ற முடியாது, ஆனால் அதை இன்னைக்கு நீங்கள் மாற்றலாம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பயப்படுகிறவர்களிடத்திலும், பொய்க்காரர்களிடத்திலும், பெருமை பிடித்தவர்களிடத்திலும், அடங்கா பிடாரிகளிடத்திலும் அந்த வாழ்க்கையை கொண்டு போய் கொடுக்காதீங்க. அவங்கெல்லாம் தீர்மானம் எடுத்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இயேசுவின் வழியில் வாங்க, ஜாதியை தூக்கி எறிங்க, இயேசுவை ஸ்வீகாரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.